பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னோம்னா சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் சூரியன் தன்னுடைய பயணத்தை தொடங்குறத தமிழ் வருட பிறப்பினுடைய முதல் மாதமாக நாம குறிக்கிறது உண்டு. அப்படி பார்க்கிறப்ப சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் பொறுத்து அதனுடைய ராசி அடிப்படைகள்ல எப்படியான கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதா நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கிறப்ப தமிழ் வருடங்கள் 60 வருடங்களை நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதில் நிறைய சர்ச்சைகள் உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கிறப்ப வருடங்களுடைய பெயர்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, சான்ஸ்கிரிட்டட் வெர்ஷனா இருக்கு. இது எப்படி தமிழ் பெயராகும், தமிழ் வருடங்களாக மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் பெயருக்கும் நமக்கு தமிழ் பெயர்கள் உண்டு. இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டிலிருந்து நம்ம பிராபவ வருடத்திற்குள்ளாக நுழைகிறோம். இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல அருத்தோற்றம் அப்படின்னு குறிக்குது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு அருள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். அது இறையருளாக இருந்தாலும் சரி, இறையை நம்பாதவர்கள் இயற்கையை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த இயற்கையினுடைய அருளாக இருந்தாலும் சரி, அருள் அப்படிங்கிற பிளெஸிங்ஸ் நமக்கு எப்பயுமே வேணும். வள்ளுவர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அப்படி பார்க்கிறப்ப அருள் அதை கொடுக்கக்கூடிய தோற்றமாக அருத்தோற்றமாக இந்த பிராபவ வருடம் வருகிறது. பிராபவ வருடம் அப்படின்னு சொன்னாலே பஞ்சாங்கத்துல சில குறிப்புகள் இருக்கும். அதுபடி பார்க்கிறப்ப நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த பிராபவ வருடம் அமைய போகிறது. விவசாயத்திற்கான செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போர்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் மக்கள் நினைக்கக்கூடிய வகையில இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடிய வருடமாகவும் பிராபவ வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம அரசியலில் கண்டிப்பாக மக்கள் நினைக்கும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தான் பிராபவ வருடத்தினுடைய மிக முக்கியமான கணிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிராபவ வருடத்தினுடைய ஒரு ராஜசபை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஒரு ராஜா இருப்பார், ஒரு ராஜசபைன்னு சொன்னா ஒரு ராஜா இருப்பார், ஒரு மந்திரி இருப்பார், சேனாதிபதி இருப்பார். அந்த மாதிரி பார்க்குறப்ப நமக்கு சில ப்ரெடிக்ஷன்ஸ் உண்டு. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் ராஜாவா வரார். அப்ப அவருக்கு மேகாதிபதி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையே புரிஞ்சிருக்கும். மழை கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும், தானியாதிபதியாக செவ்வாயும் வராங்க. இது ரொம்ப முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது. இந்த பிராபவ வருடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வருடமாக அமையும். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த பராபவ வருடம் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. 10ல் வரக்கூடிய குரு இது நாள் வரைக்கும் வேலை இல்லை, வீட்டில் தண்ட சோறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடக்கூடிய சாப்பாடே ரொம்ப கில்ட்டாக தான் சாப்பிட்றேன், நம்ம இன்னும் சம்பாதிக்கலையே, நாம் இன்னும் பேரு புகழ் அடைகலையே, என் கூட படித்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டானுங்களே, ஆனால் நான் இன்னும் வீட்டில் இருக்கிறேனே அப்படின்னு புலம்பி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. வேலையில் இருந்தால் சார் ஆனால் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் அப்படிங்கிற அமைப்பு இருக்க போகுது. சேலரி ஹைக் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து துலாம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடியது. ஏன்னா கெரியர் பாயிண்ட்ல குரு வரதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. குரு நிறைய உழைக்க வைக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சார் சுகஸ்தானத்தில் கேது இருந்தார்னா ஏதேனும் பிரச்சனைகள் வருமே அப்படின்னு கேட்டா அவர் உண்மையாலே உங்களுக்கு ரொம்ப பெரிய நல்லது பண்றாரு. கேது மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. நீங்க என்ன யோசிப்பீங்க, என் வாழ்க்கையில யார் யாருக்கெல்லாம் நான் ப்ரையாரிட்டி கொடுத்தனோ எல்லாரும் என்னை விட்டு விலகி போறாங்களே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஒரு மாதிரியான தனிமையில் இருக்கிறனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாம் உங்களுக்கு வரும். ஆனா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஃபேக் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேது ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு கூட ஒரு ஆள் இருந்து இவன் சரிபட்டு வருவான், இவன் சரிபட்டு வரமாட்டான், இவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படின்னு பார்த்து பார்த்து பிரித்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த வேலையை தான் இப்போ கேது பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ராகு கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கே அடையாளம் காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும் அப்படிங்கிறதுல ராகு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை பார்க்குறதே கிடையாது, நீங்கள் அதை நோட் பண்ணுறதும் கிடையாது. வாய்ப்புகள் நிறைய நேரங்களில் நிறைய வாயில்களில் வந்துக்கிட்டே இருக்கு.
ஆனால் அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அங்கே தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாதகமாக இருக்குது. குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சாதகமாக இருக்குது. 2ஆம் குழந்தைக்கு முயற்சிக்கக்கூடிய நபர்கள் அதற்கான சிறந்த காலகட்டம் அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில்லை அப்படியே எப்படி கோச்சிங்காக மாற்றுறது, அடுத்தவங்களுக்கு எப்படி சொல்லித்தரதுங்கிற மாதிரியான மாடியூல் வந்து டெவலப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்க போது. அது ஜிம் ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்சதுன்னா கூட இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்லை அப்படியே லெசன் மாடியூலாக மாற்றி அதை சேல்ஸ் பண்ணி நிறைய லாபங்கள் அப்படிங்கிறது துலாமுக்கு வரக்கூடிய அமைப்பு 100% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சனி பகவான் இருக்கிறாரு, மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதேனும் பிரச்சனை கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு ரொம்ப நல்லதாக தான் இந்த காலகட்டங்கள் அமைய போது. துலாம் ராசிக்காரங்க எதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப, உங்களுடைய தந்தையாருடைய உடல் நலம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயினுடைய மனநிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யாத மாதிரியான ஒரு உணர்வு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் என்னதான் பார்த்து செஞ்சாலும் நீ என்ன பெருசாக பண்ணிட்ட அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு உருவாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல 2 விஷயம் இருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேக் பீப்புள்ஸ் விலகிறது ஒன்று, ஏற்கனவே உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நபர்கள் எல்லாருமே வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. போனவங்களாவே இருக்கட்டும், வரவங்களே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை நீங்களே மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்பிக்கையோடு இருங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், இவங்களாம் மாதாந்திர கிரகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்தந்த மாதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகளையும் இதோட சேர்த்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குரு சாதகமாக இருக்கிறாரு, சனி நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராகுவும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை செப்பனிடக்கூடிய பணியை அவங்க சிறமேற்கொண்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம். சரிங்க, இதை இன்னும் சூப்பராக மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாழ்வியல் பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், நீரை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. கை கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை திறந்து விட்டுட்டு ரொம்ப நேரமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நீரை வேஸ்ட் பண்ணுற விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி செலவுகளை குறைக்க பாருங்கள். திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்கும். எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவு போகுது அப்படிங்கிறத நோட்டில் எழுத ஆரம்பிங்க. ஆகாறு அளவிட்டதாகினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கம்மியான சேலரி வந்தாலும் பரவாயில்ல, அதை அதுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்க போகிறீங்க. ஏதேனும் வழிபாட்டு முறை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை தோறும் திருமாலுடைய வழிபாடு. பெருமாள் கோயிலுக்கு போங்க. காலையில் 6 to 7, இல்லைன்னா நைட்டு 8 to 9 துளசி கொண்டுட்டு போய் திருவடி முதல் திருமுடி வரைக்கும், அதாவது காலிலிருந்து தலை வரைக்குமாக பெருமாளை பார்த்து தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான நிலை இருக்கும். அது நீங்கள் கேட்கலாம், கிடந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கணுமா, அதாவது சயன நிலையில் இருக்கிறவரை பார்க்கணுமா, அமர்ந்த நிலையில் இருக்கிறவரை பார்க்கணுமா, நின்ற நிலையில் இருக்கிறவரை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். எந்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணாலும் உங்களுடைய நிலை உயர்ந்த நிலைக்கு மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிகவும் பிரகாசமான ஆண்டாக அமைய போது. இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்களுடைய சுயஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. அடுத்த அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.